In this case study, we are going to see about word classes and tagging. Word classes என்னன்னா word classes வந்து நம்ம வந்து POS tagging கூட சொல்லுவோம். இதுல வந்து என்ன நம்ம ஒரு வேர்டை வந்து அதோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு வேர்டை நவுன் ஆகும், இல்லை வேர்ப், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப், ப்ரோனவுன், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன் இந்த மாதிரி நிறையா டைப்ஸில் வந்து ஒரு வேர்டை வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். அதுதான் நம்ம வந்து வேர்ட் கிளாஸஸ் சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்டை வந்து நம்ம நவுன், இது நவுன், இந்த செட் ஆஃப் வேர்ட் வந்து அட்வர்ப், இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வேர்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து NLPல வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சென்டிமெண்டல் அனாலிசிஸில் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, நியூட்ரலாக இருக்காங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த வேர்ட் கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெஷின் டிரான்ஸ்லேஷன். மெஷினுக்கு வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த சென்டென்ஸில் இருக்கிற கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து என்னன்றதை வந்து மெஷினுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து இந்த POS tagging வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். இதில் வந்து என்னென்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து லார்ஜ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதில் இருக்க கீ ஃப்ரேசஸை மட்டும் நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து நம்ம வந்து அதை ஸ்டடி பண்ணிக்கிறதுக்காக நம்ம அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு யூசர் வந்து ஒரு query கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மோஸ்ட் ரிலவெண்ட்டாக இருக்கிற ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கு வேண்டி நம்ம இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் பண்ணுறோம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா POS tagging வந்து irrelevant இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு மோஸ்ட் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு யூசருக்கு வந்து கொடுக்குறாங்க. இஷ்யூஸ் இன் POS tagging. ஸோ POS tagging வந்து வேரியஸ் இஷ்யூஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இஷ்யூ வந்து ஆம்பிகிட்டி. ஆம்பிகிட்டி பார்த்தோம்னா ஒரே வேர்ட் வந்து மல்டிபிள் கிளாஸஸில் வந்து சூட் ஆகும். அது வந்து நமக்கு சம்டைம்ஸ் கேட்டகரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பேங்க்குங்கிற ஒரு வேர்ட் வந்து நவுன் ஃபார்மில் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை குறிக்கும். அதே வந்து வேர்ப் ஃபார்மில் பார்த்தோம்னா ஒரு ஏர்கிராஃப்டை வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம பேங்க்குன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் வந்து பேங்க் வந்து எந்த இதில் கேட்டகரைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து கன்ஃபியூஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தோம்னா கன்டெக்ஸ்ட். கன்டெக்ஸ்ட்னா வந்து என்னன்னா ஒரு வேர்ட் தனியாக இருக்கும்போது ஒரு மீனிங் இருக்கும், அதே ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கூட, அதாவது ஒரு சென்டென்ஸ் கூட இருக்கும்போது அனதர் மீனிங்கும் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா லைட்டுங்கிற ஒரு வேர்ட் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இலுமினேஷனாக இருக்குது. அதே லைட்டுங்கிற இன்னொரு வேர்ட் வந்து அந்த வேர்ட் வந்து வெயிட்லெஸ்ஸுங்கிற மீனிங்கும் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம அக்கார்டிங் டு த சென்டென்ஸ் தான் வந்து நம்ம வந்து லைட்டுங்கிற எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னா நமக்கு தெரியும் சேம் ப்ரொனன்சியேஷன் வேர்ட்ஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா TO2, TWO2, TOO2 இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரே ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்குறோம். பட் வந்து இது நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு வந்து POS tagging வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவுட் ஆஃப் வெக்காபுலரின்னு பார்த்தோம்னா சம் வேர்டெல்லாம் வந்து நியூலி காயின்டு வேர்ட்ஸாக இருக்கும், நமக்கு வந்து புதுசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ப்ராப்பர் நவுன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நேம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், அது வந்து ஃபெமிலியராக இருக்காது. நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரெயின்டு டேட்டாவில் இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி அன்ட்ரெயின்டு டேட்டா வந்து இருக்கும்போது POS tagging வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ டேகிங்ல 3 டைப் ஆஃப் டேகிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் பேஸ்டு டேகிங். இந்த ரூல் பேஸ்டு டேகிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸ் வச்சு நமக்கு வந்து லேபிள் ஆர் டேக் பண்ணும் இந்த டெக்ஸ்ட் டேட்டா. இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா NLP டெக்னிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் இதோட காம்பினேஷனாக தான் வந்து இந்த ரூல்ஸை வந்து நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஹை அக்யூரசி. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அண்ட் இன்டர்பிரிட்டபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணுற அந்த ரூல்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், ஈஸியாக இன்டர்பிரிட் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்தெந்த இந்த ரூல்ஸ் வந்து ஏன் டேகாக இருக்குது அப்படிங்கிறதும் வந்து இதில் வந்து தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்க்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்மளால ரூல்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். பட் இந்த ரூல் பேஸ்டு டேக்கிங்கில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா டைம் கன்சியூமிங்காக இருக்கும் இந்த ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து வேர்ட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டோகாஸ்டிக் POS tagging. இது வந்து என்ன பண்ணுமா POS tag பண்ணுறதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது நவுனா வேர்பா இல்லை அப்ஜெக்டிவா அட்வர்பா இந்த மாதிரி இப்போ சொல்லிட்டே போகலாம்.
ஸோ அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்ல இருக்கிற எல்லா வேர்டுக்குமே வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிஓஎஸ் டேக் வந்து கொடுத்துரும். இது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸை பேஸ் பண்ணி இந்த இது வந்து டேக் கொடுக்குது. நெக்ஸ்ட் இதுல உள்ள பாப்புலரான மாடல் பார்த்தோம்னா வந்து ஹிடன் ஒர்க்அவுட் மாடல் அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரோபி மாடல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லார்ஜ் டைவர்ஸ் ட்ரைனிங் டேட்டா எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து ஹை அக்யூரசி கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்து இந்த ஸ்டோகாஸ்டிக் பிஓஎஸ் டேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு கூட நம்மளால கொடுக்க முடியுது. ஸோ வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கு அண்ட் எஃபிஷியண்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து லார்ஜ் டேட்டா செட் தேவைப்படுறதுனால இது காம்படிஷனலி வந்து எக்ஸ்பென்சிவா இருக்குது. நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் டேக்கிங் என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ்டு பிஓஎஸ் டேக்கிங். இதுவும் ஒரு டைப் ஆஃப் பிஓஎஸ் டேக்கிங் தான். இது என்ன பண்ணுன்னா இனிஷியலா பண்ணிருக்க பிஓஎஸ் டேக்கிங்கை வந்து டேக் பண்ணி வச்சிருக்க அந்த வேர்ட்ஸை வந்து மோர் அக்யூரேட்டா கான்டெக்ஸ்ட் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி அப்ரோப்ரியேட்டா இருக்கிற மாதிரி இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ்டு பிஓஎஸ் டேக்கிங். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கான்டெக்ஸ்டுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. வேர்ட்ஸுக்கும் அதோட டேக்ஸுக்கும் இருக்கிறத வந்து கேப்சர் பண்றது வந்து இதோட ஒரு அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ். அண்ட் இது வந்து அந்த ஸ்டோகாஸ்டிக் பிஓஎஸ் டேக்கிங் மாதிரி இதுலயும் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படி பார்த்தோம்னா இது வந்து காம்படிஷனலி எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஏன்னா கேர்ஃபுல்லா வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரூல்ஸை வந்து டியூன் பண்றதுனால வந்து நமக்கு வந்து இது காம்படிஷனலி எக்ஸ்பென்சிவா இருக்கு.